ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது கேரட் சிறுமி செய்ய போகிறோம். இப்போது அதுக்கு 1/4 கப் பச்சரிசி, 1/4 கப் செவ்வரிசி, ஒரு பாக்கெட் பால், 1/2 கப் சர்க்கரை, முந்திரி, பாதாம், திராட்சை, ஒரு 3 டேட்ஸு, ஒரு கேரட். இதை வச்சு தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம். சம்மர் ஹாலிடேக்கு இந்த ரெசிபி பாருங்கள், எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாறம் தமிழ் யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சிடலாம். நெய் விட்டுக்கலாம். முந்திரி போடலாம். காசை போடலாம். சிறிய கேரட்டை போடலாம். பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது பாய் விட்ட ரெசிபி. பிரியாணிக்கெல்லாம் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இதுலேயே பால் ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வருது. இப்போ பச்சரிசி அரிசி வச்சுருக்கேன். அது குறவன அரிசி வச்சுருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணலாம். செவ்வரிசி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு சிம்மிலே வச்சு இது நல்லா கெட்டியாகணும். பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். இந்த ரெசிபி சாப்பிட்டு பார்த்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி ரெண்டு கமெண்ட் பண்ணுங்கள். வெயிலுக்கு ரொம்ப நல்லது. சம்மர் அலை. இது ஏலக்காய் போடலாம். ஏலக்காய் போட்டிங்கன்னா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். நல்லா கட்டி ஆயிடுச்சு. சக்கரை போட்டிக்கலாம். சக்கரை ஒட்டி கலரி எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்க்க டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில். ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ பாதாம் கொஞ்சம் லைட்டாக தூவிக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாறன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன்.